Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னுடைய சேனலுக்கு யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேங்களா? அது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, எனக்கு சரியாக புரியல, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், எனக்கு இது எதுவும் தெரியல அப்படின்னா நானே சொல்லிடுறேன். அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் ஒரு வெப்சைடு, அது வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சரி, அல்லது வெப்சைட் பிளாகர் ஆர் வேர்ட்பிரஸ் சைடு எதுவாக இருந்தாலும் சரி நண்பா, நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும் பேக்ரவுண்டில். ஓகேங்களா? அது வந்து நமக்கு ஏன் கிடைக்குது, எதுக்காக கிடைக்குது, தென் நம்ம ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ நாளில் ஃபியூச்சரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டே டு டேட் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா நண்பா? இப்போதைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து 0 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் தான் பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்டிகுலராக இந்த மந்த் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணுறதால ரெவன்யூவே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீவியூஸில் போய்ட்டு ஒரு மினிமம் ஒரு 1 month பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய மெயின் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டில் வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே லாஸ்ட் ஒரு 7 month 8 month ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் டேவுக்கு $250 வந்து $500 விட்டு நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். அதே போல் ஃபார் மந்த்துக்கு $1000 $1500 மேலே நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேக் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் இன்றைக்கான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 cents தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, என்னோட வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் யாரோ மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் இன்வாலிட் டிராஃபிக் உள்ளே கொடுக்குறாங்க ஒன்று. அது இல்லாமல் தேவையில்லாமல் ஆடு கிளிக் பண்ணுறதால என்னோட சைட்டுக்கு வந்து ரேங்கிங் பொசிஷன் ரொம்பவே அடி வாங்குது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, வீடியோ இப்போ தான் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு 10 minutesக்கு முன்னாடி தாங்க நான் வந்து ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். மற்ற டைமில் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதால் நமக்கு ஆட்சன்ஸில் வந்து, அதாவது மோஸ்ட்லி ஆட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாலும் நம்ம ஆட்சன்ஸில் வரக்கூடிய பேஜஸ் கவுண்டர்ஸ் எதுவுமே கவுண்டரிங் ஆகாது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க. பட் அந்த விதத்தில் நான் இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மூலிமா வர யூஸருக்கு தான் நமக்கு இந்த கணக்கு காட்டுது. ஓகேங்களா? 7 யூசர் அந்த விதத்தில் ஆடு கிளிக் நடக்காதால ரெவன்யூன்றது ஒரு ஜென்ரேட் ஆகலை. புரியுதுங்களா? என்ன ஒரு நீங்கள் ஸ்டார்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னீங்க, அப்போயே ஆடு ஆஃப் பண்ணி வைக்கிறீங்கன்னா நண்பா, தேவையில்லாமல் இன்வாலிட் கிளாக்கு தென் இன்வாலிட் கிளிக் ரோபோட் மூலிமா கொடுக்குறது மூலமாக என்னோட சைட்டுக்கு ஏர்லம்ன்ற இஷ்யூஸ் அடிக்கடிக்கு வரும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா என் இடத்துலேருந்து நீங்கள் இந்த பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து வீடியோ வந்து கொடுக்குறது மூலிமா, அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாமல் பாட் டிராஃபிக் கொடுக்குறது, ஆடு கிளிக் பண்ணுறது, இதுமாரி அவங்க டெஸ்ட் பண்ணி, அதாவது இப்போ நிறைய பேர் சம் லோடிங் மெத்தட்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லீகலானது, இது போல் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட வெப்சைட்டில் நம்ம டே டு டேட் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை டிராஃபிக் கொடுத்து இவருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் வெப்சைட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் இத்தனையும் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். நீங்கள் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? தென் அதை வந்து என் வெப்சைட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது எனக்கு வந்து என் வெப்சைட் ஒரு வெப்சைட் போனால் நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா இந்தமாரி என்கிட்ட மல்டிபிள் வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட் போச்சுன்னா இன்னொரு வெப்சைட் வெறும் $1000 தான் டொமைன் வாங்கி நான் கனெக்ட் பண்ணி ஈஸியாக அப்ரூவல் எடுத்துகிட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? ஏன்னா நானே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தென் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ணி வெப்சைட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி அது மூலியமாக எதுனா 1% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலும் அது உங்களுக்கு தானே லாபம். நல்லா புரிஞ்சுதுங்களா? அதனால் உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட வெப்சைட் யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். சார், நம்ம டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டெவலப் பாருங்க, நமக்கு 0 cents வந்து கிடைச்சிருக்கு. பரவாயில்ல விட நண்பா, டேவுக்கு 0 cents சம்பாதிக்க முடியுமானா, அது எங்கே வரவே இல்லை. அதே மாதிரி கெத்தாக சொல்கிறோம் பாருங்க, அங்கே நிற்கிறேன்னா. சரி, எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 0.19 cents வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக 7 daysல 0.65 cents வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, மாதம் மொத்தத்தில் நம்ம சம்பாதிச்சு வச்சது எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா $3.23. இதை வச்சு நம்ம என்ன நண்பா பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். பட் ஆனால் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு டொமைன் இப்போ தான் அப்ரூவல் வாங்கி இந்த ஒரு 1 month கூட ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் ரெவன்யூ இருக்கும். தெரிஞ்சுக்குங்க. என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே இதுதான் எல்லாருக்குமே காமனாக இருக்குன்றது ஒரு உண்மையான விஷயம். சரிங்களா? இப்போ நான் அதாவது இப்போ எப்படி நான் ஃபார் மந்த்துக்கு $1000 சம்பாதிக்கிறேன், அப்போ இவரெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டா இவர் என்னப்பா ஒரு நாளைக்கு $100 அசால்ட்டாக எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை நண்பா. அதாவது நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை மினிமம் 8 மாதத்துக்கு அந்த டொமைன்லேருந்து எந்த ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதை தான் நீங்கள் கண் முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து இருக்குது. தென் அதாவது மாதம் மொத்தமே சம்பாதிச்சது இவ்வளோ தான். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இந்த டுடே டாலர் ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பட் அதை வச்சு என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா?
சரி, நம்ம அடுத்ததான் இதை விட்டு அப்படியே நோ டாபிக் போக போகிறோம். என்னென்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃப்ரீ கிடையாது. நம்ம வந்து வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று, ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். சரிங்களா? தென் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் நேச்சர்ஸ் இருக்குது. அபோவ் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் SEO ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சரிங்களா? தென் உங்களுக்கு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கண்டென்ட் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன், எனக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமானா அதுக்குமே நம்ம பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க போஸ்ட் வந்து 250 நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்சுவலி நண்பா இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு 150 ரேஞ்சிலுமே கண்டென்ட் கிடைக்கும். 250 போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அபோவ் 2000+ அந்தமாரி வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்றது அந்த இடத்துக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம கண்டென்ட்டோடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாரி தான் அமௌண்ட் வாங்குறோமே தவிர சும்மாலாம் நம்ம வந்து எதுவும் வாங்க மாட்டோம். அது இல்லாமல் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் டே டு டேட்டில். ஓகேங்களா? உங்களுக்கு வெப்சைட் கண்டென்ட் தேவைன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு கேட்ட அந்த அமௌண்ட் வாங்கிட்டு பிளாக் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நானும் பண்ண முடியாது, நீங்களும் பண்ண முடியாது. அதனால் ஓனர் யாருன்னு பார்த்து எனக்கு செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படின்னா நானே கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்கள் A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அமௌண்ட் அனுப்பலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, யாராக இருந்தாலும். ஓகேவா? அது அந்த விதத்தில் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது பக்கம் நம்ம வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஹோஸ்டிங் டொமைன், அது போக கண்டென்ட் ரேட்டிங் A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜாகவே நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கினாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக பேக்லிங்க் நம்பா, இதுதான் முக்கியமான ஏரியா. நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது நிறைய பேர் வந்து பேக்லிங்க்னா என்னென்னே தெரியாமல் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னா, நம்ம போடக்கூடிய போஸ்டோட URL அல்லது நம்மளுடைய வெப்சைட்டோட URL வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பேக்லிங்கில் நம்ம கணக்கு வரும். சரிங்களா? பேக்லிங்க் எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கிற டொமைன், அந்த டொமைனுக்கான அத்தாரிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுனா டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டினா வச்சுக்கலாம், அதாவது இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வேற சைல்டு மாதிரி போயிட்டே இருக்கணும்பா. அதனால் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. தென் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசருடைய டிராஃபிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் காஸ்ட், அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னும் போது ஒரு சென்ஸ் கிடைக்குதுன்னா, அப்போது டொமைன் அத்தாரிட்டி ஒரு 5, 6, 10 இந்த மாரி போகுதுன்னும் போது நமக்கு வந்து ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? $30 ஆரம்பித்து மினிமம் $300 வரைக்கும் சாலிடாக ஒரே ஒரு ஆடு கிளிக்கு நடக்கும். தெரிஞ்சுக்கங்க. தென் இது போல் நிறைய நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது நிறைய நம்மக்கிட்ட இருக்குது நண்பா, இதுதான் சொல்ல வரும்ல. அது இல்லாமல் வெப்சைட் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ண தெரியுது ப்ரோ, நான் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து எப்படி, அதாவது இந்த வேர்ட்ப்ரெஸ்ல என்னன்னு தெரியல, பட் நான் ஃபுல்லாகவே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சோர்சஸ் இருக்குது, அதாவது கோர்சஸ் நிறைய இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸில் கிளாஸ் முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக இல்லை, 4 மணி நேரத்தில் A to Z வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். தென் அது போக ப்ரோ எனக்கு வந்து கண்டென்ட்லாம் பண்ண தெரியும், எனக்கு வந்து ICBC கீவேர்ட்ஸ் கொடுப்பீங்களான்னு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 35+ கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 250 நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே CVS வந்து உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஓகேங்களா நண்பா? அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து காம்போ பேக்காகவும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? 500க்கு அப்புறம் 100+ கீவேர்ட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், இப்போ நான் சொல்லக்கூடிய 3 கீவேர்ட்ஸ் நீங்கள் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது அதனோட CVS வந்து மினிமம் $150 ஆரம்பித்து 300, 400 இருக்கும். இது போல் கரண்ட் இன்னைக்கு டேட்டில் எந்தெந்த கண்ட்ரியில் ICBC நமக்கு கிடைக்கிறதோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியில் நம்ம வரக்கூடிய என்னோட வெப்சைட்டுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கும் பண்ணோம். பட் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா?
உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் வேணும் அல்லது வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் வேணும், பேக்லிங்க் வேணும், எது வேணாலும் சரி எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? சரி, நான் மறுபடியும் ஆட்சன்ஸ்குள்ளே அப்படியே போயிடுவோம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆடுகளுக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ டுடேவில் வந்து நமக்கு ஒன்றும் வரல. ஓகேங்களா? பட் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. டுடே வரலன்னா என்ன போச்சு, லாஸ்ட் 7 டேஸில் அந்த 0.65 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த 65 சென்ட்ஸ் வந்ததுக்கான உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுற மாதிரி இப்போ இந்த இடத்த. இது வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு வைக்கிற பாருங்க. ஆக்சுவலி நண்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் இப்போ ஒன்று ஓப்பனாக சொல்லவா, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கேன்றது ஒன்று இருக்காது. வீடியோ எடுப்பேன், அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஒரே இடத்த கூட சின்ன எடிட்டிங் கூட இருக்காது இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. எனக்கு ஒரு நாள் 2 நாள் கிட்டத்தட்ட நான் 8 மந்த்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் லாஸ்ட் 7 டேஸில் என்னோடய வெப்சைட்டுக்கு 765 யூசர் வந்திருக்காங்க. அதில் 10 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைனா இல்லை. சரிங்களா? அதில் 10 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 10 ஆடு கிளிக் நடந்ததால் நமக்கு 0.65 சென்ட்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, இது இன்னுமே கன்ஃபார்ம் பண்ண பக்கத்தில் பாருங்கள் கண்ட்ரிஸ் இருக்கா. அந்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம டுடேவில் இருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட் 7 டேஸில் வந்து சாரி நண்பா, இது டோட்டலாக திஸ் மந்த் வச்சிட்டேன். அதை பார்க்க வேண்டாம். அதை பார்த்தீங்கன்னா குழம்பி போயிடுங்க. லாஸ்ட் 7 டேஸே அதை வைக்கிற மாதிரி. ஆனால் 7 டேஸ் ரிப்போர்ட் பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா 765 யூசர் வந்திருக்காங்க. அதில் 10 ஆடு கிளிக் நடந்திருக்கா. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தென் அது போக சவுத் கொரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பாருங்கள் 35 யூசரு, 13 யூசரு, 218 யூசரு, 39, 14 அந்தமாரி இருக்குங்களா. தென் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாததுக்கே தானே. ஏன்னா இது போல் தான் நம்ம என்னுடைய வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் பாட் டிராஃபிக் கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதால என்னுடைய சைட்டோடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கங்க. தென் அதில் வந்து ஆட் கிளிக் மட்டும் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேலே ஒரு 3 கிளிக்கு, கீழே ஒரு 4, அதாவது 4, 3, 7, கீழே ஒன்று பாருங்கள் 8, அப்புறம் 9, 10. இப்போ எக்ஸாக்டிங்காக லாஸ்ட் 7 டேஸில் கிளிக்ஸ்ன்னு போட்டு 10 கிளிக்கு கணக்கு வருதா. அப்போது இங்கே பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸில் 10 கிளிக்கு. ஓகேங்களா? அந்த 10 கிளிக்கு சாலிடாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்படியே இந்த இடத்த பாருங்கள், 3 ஆடு கிளிக்கு நமக்கு ஸ்டார்டிங் பாருங்கள் 32 யூஸ் இருக்குது. 3 ஆடு கிளிக்கு 0.46 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் அது போக 16 சென்ட்ஸ் 2, தென் 1. இது கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆவரேஜாக 65 சென்ட்ஸ் உங்களுக்கு வருதுங்களா. அதாவது நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து நிறைய பேர் ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? தென் அதேமாரி நீங்கள் நம்மளும் போது நான் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us. தென் வெப்சைட் நேம் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைடில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். தென் ஒன் டைம் நீங்கள் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்க நண்பா. அப்போ தான் நான் எது போல் ஆர்டிகல் போடுறேன் என்னோட வெப்சைட்டில். தென் நமக்கு எப்படி சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எந்தெந்த இடத்த எப்படி ஆடு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெப்சைட் போய் விசிட் பண்ணி பார்த்தா மட்டுமே புரியும். தென் இது மறுபடியும் லாஸ்ட் 7 டேஸில் இருக்குது. 2 நான் டுடேவில் வச்சுக்கிறேன். தென் அது வரட்டும் ஒரு பக்கம். சரிங்களா? அது வந்தவனும் பார்க்கலாம். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு கண்டென்ட் வேணும், வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும், அல்லது வெப்சைட்டுக்கு ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணணும், இந்தமாரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணால் உங்களுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? தென் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே கத்துறாண்டு டுடேக்கு வச்சதால் அதை மாறிடுச்சு. தென் அது மாறிடுச்சு. பட் ஆனால் நான் வெப்சைட் உங்களுக்கு நான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ட்ரை பண்ணி இதை வச்சு விட்டேன். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வரமாட்டேங்குதுன்றா. ஏன்னா வெப்சைட் ஃபோனில் டவர் பார்த்தீங்களா எங்கே இருக்குது, சுத்தமாக அடியில் போயிடுச்சு. டவரே வரமாட்டேங்குது. இப்போது ஓரளவுக்கு வருது. டவர் வந்தால் தானே இங்கே வந்து லோடாகி வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு லோடாகி வந்துருச்சு. டைம் பாருங்கள், கரெக்டாக 11 மணி 30 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆவரேஜாக ஒரு நிமிஷம் தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 11:29 அப்படின்னும் போது இந்த கரண்ட் டைம் ஏன் நம்ம நைட் அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இதுதான். ஏன்னா பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல மின்னல் கிளிக் நடக்குது. ஒன்று நமக்கு எவ்வளோ தான் யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாலும் சம்டைம் கூகுள் ஆட்சன்ஸில் பக்கு போச்சுன்னா கரெக்டான கவுண்டனிங் வராதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நைட் அன்டைமில் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்கே சொன்னேன் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் இந்த டைம் சொன்னது தான் வீடியோ இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா? தென் அந்த இடத்துல இப்போ என்னோட ஆட்சன்ஸ் வந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து ஸ்டார்டிங் சொன்னால் 1c1.us சொல்லிட்டு. சரிங்களா? தென் என்னோட வெப்சைட் நேம் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல சைடுன்னு போட்டு லாஸ்ட் 7 டேஸ் பார்த்தீங்களா 1c1.us. அதில் லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ட்ஸ். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா ஐடியா கிடைக்கணும். கிடைக்கலன்னும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் மேனுவல் ஆட்ஸ். இந்த 2 ஆட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் லாஸ்ட் 7 டேஸில் 0.46 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கீழே இருக்கிற ஸ்கொயர் ஆடுக்கு சுத்தமாக ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. பட் தெரிஞ்சுக்கங்க. தென் அது போக எந்தெந்த கண்ட்ரியில் தான் லாஸ்ட் 7 டேஸில் அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், கனடா, இந்தியா, தென் ஸ்ரீலங்கா. இந்த பர்டிகுலராக 4 கண்ட்ரியில் மட்டும் தான் அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்கு. அந்த பர்டிகுலராக யுனைடெட் ஸ்டேட்ஸ்
கிங்டம் கனடா வந்து பார்த்தீங்கன்னா 0.47 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் கனடா வந்து 0.16 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? தென் அது போக இந்தியா தென் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 சென்ட்ஸ். தென் அது போக ஸ்ரீலங்காவில் 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் அது போக இது வந்து எந்தெந்த ஆடுக்கு அதிகமான யூசர் இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு, எவ்வளோ ரெவன்யூன்றது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் 333 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. அதில் 5 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 5 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.47 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸ்கொயர் ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 105 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்கிறதால ரெவன்யூமே நமக்கு இன்னும் ஜென்ரேட் ஆகலை. புரியுதுங்களா? தென் அது பக்கம் லாஸ்ட் அண்ட் 7 டேஸில் எனக்கு எந்தெந்த டிரைவ்லேருந்து அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக எனக்கு 0.17 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.48 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அது போக சைடு கிராஃப் டீட்டெயில் பாருங்கள் ஃபார் டே, அதாவது 17, 18, 19, 20 அல்ல 19 20 ஓரளவுக்கு நான் புஷ் ஆயிருக்கா. அதாவது நமக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்பா. இது வந்து ஒரு பெருசாக இருக்கும். ஒரு AdSense ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லணும்னா நான் மினிமம் எனக்கு 1 hour 10 நாள் டைம் எடுத்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். சம்டைம் உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 month பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ கரண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புது டொமைன்ன்றதால் உங்களுக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு நான் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன். சரியா? தென் பழைய வீடியோ ஒரு 1 month வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 30 minutes வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேங்க்யூ. ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கண்டென்ட் வேணும், வெப்சைட் அப்லோட் வாங்கணும், தென் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும், ICBC கீவேர்ட்ஸ் வேணும், அதேமாரி எதனா ஒன்று வேணாலும் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? எனிவே மறுபடியும் சொல்கிறேன், பாய் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.